5 நிமிஷத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு 2 பொருள் இருந்தால் போதுங்க. இந்த வெள்ளை அப்பம் செய்கிறதுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப்பு மைதா மாவு எடுத்துக்கங்க, 1 கப்பு தயிர், அவ்வளோதாங்க. இந்த 2 பொருள் மட்டுமே போதுமானதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 1 பிஞ்ச் ஆப்ப சோடா நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி மிளகு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் உரக்கல்ல இப்படி தட்டி போடுங்க. நீங்கள் மிளகு ஜீரக தூள் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 பிஞ்ச் ஆப்ப சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க. மிளகு ஜீரக பெப்பர் பொடி சேர்த்துக்கங்க. இது எல்லாத்தையும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. லைட்டாக தண்ணி கலந்து, அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா வராது. அப்பம் குட்டி குட்டியாக அப்படி அழகாக போண்டா மாதிரி விழணும்னா இந்த அளவு வடை பக்குவத்தில் கலந்துக்கங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் இந்த அப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பூனோட கொஞ்சம் பெருசாக குழி கரண்டி மாதிரி இருக்கும். அதில் எடுத்து குட்டி குட்டியாக நீங்கள் போட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா வெள்ளை அப்பம் ரொம்ப சாஃப்டாக பஞ்சு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சு இந்த 2 பொருளை வச்சு அப்பம் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டு இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.